அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு 2025-26 நிதியாண்டுக்கான மானிய முன்பணமாக 300 கோடியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 33,000 ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்கள் நடத்தி வருகின்றன. ரேஷன் கடை வாடகை, மின் கட்டணம், ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட செலவுகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: நில அளவர், நில வரைவாளர் பதவிகளுக்கான 5ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வான்று இன்று 13ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும் எனவும், மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பாணை தனியே அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழக அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது இன்று முதல் 13/10/2025 முதல் 17/10/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் tnerc.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று 13ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான 2ஆம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளது. தேர்வு தேதி விவரங்கள் பின்னர் வெளியிடப்படவும் உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டும் உள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் இந்த இணையதளம் வழியாக நவம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தொடர்ந்து விண்ணப்பங்களில் நவம்பர் 10 முதல் 12ஆம் தேதி வரை திருத்தங்களும் செய்யலாம். பாடத்திட்டம், தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் உள்பட கூடுதல் தகவல்கள் nta.ac.in எனும் இணையதளத்திலும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 01169227700 ஆகிய எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். ஏழாவது அறிவிப்பு: குரூப் 5A பணிகளில் காலியாக உள்ள 32 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தலைமைச் செயலகம் உதவி பிரிவு அலுவலர் 22 இடங்கள், நிதித்துறையில் உதவி பிரிவு அலுவலர் 3 இடம், தலைமைச் செயலகம் உதவியாளர் 5 இடங்கள், அதுக்கப்புறம் நிதித்துறை உதவியாளர் 2 இடங்கள் என மொத்தம் 32 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. தேர்வர்கள் நவம்பர் 5ஆம் தேதி வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும், எழுத்துத் தேர்வு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டும் உள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 9வது அறிவிப்பு: இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு முக்கியமான சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களானது வரும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வர உள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில்
அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் பெற்ற உணவுப் பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீட்டை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளது. இனி அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் கூடுதல் அளவில் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டு முதல் 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு AI விரைவில் இந்தியாவின் பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறும். தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்காலத்திற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருமே தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பள்ளி கல்வியில் AI ஒருங்கிணைப்பதற்கான ஒரு விரிவான கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயம்பேட்டில் 2 என முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இதுவரை 3 லட்சம் பேர் முன்பதிவும் செய்துள்ளனர். 12வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் 1500 பேர் பிப்ரவரி மாதத்திற்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சரான சேகர்பாபு கூறியுள்ளார். 13வது அறிவிப்பு. திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி அக்டோபர் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு பதிலாக 8/11/2025 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னை, கோவை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொசு அதிகமாக உள்ள பகுதிகளில் மருந்து தெளிவளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநரான சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். 4 நாட்களாகியும் காய்ச்சல் குறையாவிட்டால் உடனடியாக தேவையான சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அரசு, தனியார் மருத்துவமனைகளில் உரிய பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். 15வது அறிவிப்பு. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முதல் கட்டமாக 20 வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வால்வோ பேருந்துகளை வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. ரயில்களில் அங்கீகாரமற்ற சுவரொட்டிகள், பதாகைகள் ஒட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே எச்சரித்துள்ளது. ரயில்வே சட்டத்தின் பிரிவு 166 கீழ் 1 மாதம் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். வழக்குப்பதிவு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். வணிக நிறுவனங்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ரயில்வே எல்லைக்குள் அங்கீகாரமற்ற அறிவிப்புகள், சுவரொட்டிகளை ஒட்டுவதையோ அல்லது காட்சிப்படுத்துவதையோ தவிர்க்குமாறு தெற்கு ரயில்வே கேட்டுக்கொண்டும் உள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.